ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமோட ஆன்சருக்கு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் ஆப்டிடியூட ஆன்சர் மட்டும் பார்க்கலாம். இன்னொரு வீடியோவில் ஜென்ரல் தமிழோட ஆன்சர்ஸ் பார்க்கலாம். அதுக்கப்புறம் தனி ஒரு வீடியோவில் மேக்ஸோட டிடி சொல்யூஷன் பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோவில் ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் ஆப்டிடியூட ஆன்சர்ஸ் மட்டும் பார்க்கலாம். நீங்கள் ஆல்ரெடி கீ செக் பண்ணியிருந்தாலும் இந்த வீடியோ செக் பண்ணிட்டு பின்னாடி கூட எத்தனை கொஸ்டின் சரியாக ஆன்சர் பண்ண சொல்லிட்டு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் ஆப்டிடியூட்டில் வந்து எத்தனை கொஸ்டின் சரியாக 100க்கு எத்தனை கொஸ்டின் சரியாக ஆன்சர் பண்ண சொல்லிட்டு கமெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கேள்வி கூற்றியே. இந்தியாவில் பாரம்பரிய சிறு தொழில்கள் அதிக வேலைவாய்ப்பை நவீன சிறு தொழில்களை விட வழங்குகின்றன. காரணமார். பாரம்பரிய சிறு தொழில்களில் தொழிலாளருக்கு தேவைப்படும் மூலதன மதிப்பு குறைவாகவும் நவீன சிறு தொழில்களில் தொழிலாளருக்கு தேவைப்படும் மூலதன மதிப்பு அதிகமாகவும் உள்ளது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் என்பது ஏக்கான சரியான விளக்கம். இரண்டாவது கேள்வி, சரியான இணையை தேர்ந்தெடுக்க. ஒரு பக்கம் வந்து குடியரசுத் தலைவர் பெயர் கொடுத்துருக்காங்க, இன்னொரு பக்கம் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு. ஓகேங்களா? டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் 1961, டாக்டர் ஜாகிர் ஹுசேன் 1966, பக்ருதீன் அலி அகமது 1974, என் சஞ்சீவ ரெட்டி 1977. இதில் வந்து சரியான இணையை கண்டறிய சொல்கிறாங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 3 மற்றும் 4 சரியானது. மூன்றாவது கேள்வி, பின்வருவனவற்றில் எவை சரியாக இணைக்கப்பட்டுள்ளன. ஓகேங்களா? ஒரு பக்கம் வந்து தாதுக்கள் ஹேமரைட் தாது, மேக்னைட் தாது, லிமோனைட், சிட்ரைட். இன்னொரு பக்கம் இரும்பின் ஆக்சைடு, கருப்பு தாது, டோலமைட், இரும்பு கார்பனைட். ஓகேங்களா? இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 1, 2 மற்றும் 4 மட்டும் சரியாக இணைக்கப்பட்டுள்ளன. நான்காவது கேள்வி, 0.5A மின்னோட்டம் ஒளிரும் விளக்கு வழியாக 2 நிமிடங்கள் பாய்கிறது எனில் விளக்கு வழியாக சென்ற எதிர் மின்னணுக்களின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 3.8 × 10⁻20 எலக்ட்ரான்கள். ஐந்தாவது கேள்வி, இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தால் 75வது சுதந்திரத்தின் போது ஏவப்படும் மனிதனை கொண்டு செல்லும் விண்கலத்தின் விண்வெளி பயணம் மேற்கொள்ளும் குழு உறுப்பினர் எவ்வாறு அழைக்கப்படுவார். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி காகநாட். ஆறாவது கேள்வி, கூற்றியே. சட்டப்பிரிவு 240 மூலம் தனக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்தின்படி ஜனாதிபதி பி மண்டல் என்பவரை பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான ஆணைய தலைவராக நியமித்தார். காரணம் ஆறு வந்து இவ்வாணையம் பின்தங்கிய நிலையை தீர்மானிக்க 11 குறிகாட்டிகளை உருவாக்கியுள்ளது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஏ தவறானது, ஆர் சரியானது. ஏழாவது கேள்வி, 4ம் 2ம் சொல்லுக்குறுதி என்ற பழமொழியில் 2 எதனை குறிக்கிறது. ஆப்ஷன் பி திருக்குறள். எட்டாவது கேள்வி, எதனை பனையளவு நன்றியாக கொள்வர் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார். ஆப்ஷன் பி திணையளவு நன்றி. ஒன்பதாவது கேள்வி, கல்லாரை காணுங்கால் கல்வி நல்காங் கசடாருக்கு தூக்குமரம் அங்கே உண்டாம். இக்கவிதை வரிகளுக்கு உரியவர் யாருன்னா ஆப்ஷன் ஏ பாரதிதாசன். பத்தாவது கேள்வி, FOX ஃபாக்ஸ் = கேட் எனில் ஜெராக்ஸ் என்பது எதனை குறிக்கும். ஆப்ஷன் டி டெரட். 11வது கேள்வி, 3 பகடைகள் ஒன்றாக உருட்டப்படும் போது அனைத்து பகடைகளிலும் ஒரே எண் கிடைக்க நிகழ்தகவு என்ன. ஆப்ஷன் சி 1/36. 12வது கேள்வி, ஜவஹர்லால் நேருவின் நூல்களை அவை வெளியிடப்பட்ட ஆண்டின் அடிப்படையில் கால வரிசைப்படுத்துகன்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து சுயசரிதை சுதந்திரம் நோக்கி, இரண்டாவது வந்து உலக வரலாறு ஒரு பார்வை, அடுத்து இந்தியாவின் கண்டுபிடிப்பு, அடுத்தது வந்து சுதந்திரத்திற்கு முன். ஆன்சர் வந்து பி 2, 1, 3, 4. 13வது கேள்வி, டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் மூலம் விவசாயிகள் வருமானத்தை இரட்டிப்பாக எடுக்க வேண்டிய நடவடிக்கை. ஃபர்ஸ்ட் வந்து தொழில்நுட்ப உருவாக்கம் மற்றும் பரவல், கொள்கைகள் மற்றும் சீர்திருத்தங்கள் மற்றும் வளர்ச்சி ஊக்கிகள். ரெண்டாவது வந்து கொள்கைகளும் சீர்திருத்தங்களும். மூன்றாவது வந்து சீர்திருத்தங்களும் முன்னேற்றமும். நான்காவது வந்து செயற்கை நுண்ணறிவும். ஆன்சர் வந்து பி 1 மற்றும் 4. 14வது கேள்வி, அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் அரசின் கடமைகளாக அரசியலமைப்பில் இந்த வடிவத்தில் சேர்த்தன. ஆப்ஷன் சி அரசின் வழிகாட்டும் நெறிமுறைகள். 15வது கேள்வி, கீழ்காணும் கூற்றுகளுக்குரிய இந்தியாவின் ஒரு பழங்குடியினம் எதுன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து மகாபாரத இதிகாச கதாபாத்திரம் ஏகலைவுடன் தொடர்புடையவர்கள். ரெண்டாவது வந்து ஆரவல்லி, விந்திய மற்றும் சத்புரா மலைத்தொடர்களில் வாழ்பவர்கள், சிறிய குன்றுகளில் குடிசை அமைத்தல், மக்காச்சோளமே பிரதான உணவு. இதோட தொடர்புடையவங்க வந்து ஆப்ஷன் சி பில்ஸ். 16வது கேள்வி, பொறுத்துக. இந்த சைடு வந்து CO2, NOx, காரியம், PB, ஹைட்ரோ கார்பன் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் நிலத்தடி நீர் மாசுபாடு மற்றும் காற்றில் உள்ள துகளூறு மாசு. ரெண்டாவது வந்து புவி வெப்பமயமாதல், அமிலமலை, ஒளி வேதியியல், புகைமணி உருவாவதற்கான ஒரு மூலப்பொருள். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 2, 3, 1, 4. 17வது கேள்வி, பின்வரும் அடித்தளங்களை அது தொடர்புடைய பெயர்களோடு சரியாக பொறுத்துக அப்படின்னு கேட்குறாங்க. தென்னிந்திய நல உரிமைச் சங்கம், குடியரசு இதழ், தொழிலாளர் அமைப்புகளின் தோட்டம், சுதந்திர கட்சி ஒரு பக்கம். இந்த பக்கம் வந்து ஏ சிங்காரவேல, சி ராஜகோபாலாச்சாரி, தந்தை பெரிய, சி நடேசன். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 4, 3, 1, 2. 18வது கேள்வி, தாலாட்டு பாடலில் தாய்மாமன் கட்டி வரும் வேட்டி வகை எதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் டி மல்லு வேட்டி. 19வது கேள்வி, உற்றுளி உதவி உருப்போல் கொடுத்தும் மேற்காணும் புறநானூற்று பாடல் அடி எதன் சிறப்பை வலியுறுத்துகின்றது. ஆப்ஷன் ஏ கல்வி.
20வது கேள்வி மேக்ஸ். ஓகே, இந்த வந்து ஆன்சர் மட்டும் பார்த்தலாம். தனியாக ஒரு வீடியோவில் வந்து டீட்டெயில் சொல்யூஷன் பார்க்கலாம். ஏ என்பவர் ஒரு வேலையை 6 நாட்களிலும் பி என்பவர் 12 நாட்களிலும் முடிப்பார். எனில் இருவரும் ஒன்றாக சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பார்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 4 நாட்கள். 21வது கேள்வி. ஒரு நீச்சல் குளம் 24 மீட்டர் நீளமும் 15 மீட்டர் அகலம் கொண்டது. குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான ஆண்கள் அந்த குளத்தில் குதிக்கும் போது நீரின் உயரம் 1 சென்டிமீட்டர் உயர்கிறது. ஒரு ஆண் சராசரியாக வெளியிடும் நீரின் அளவு 0.1 மீட்டர் கியூப். எனில் அந்த நீச்சல் குளத்தில் எத்தனை ஆண்கள் உள்ளன? ஆப்ஷன் பி 36. 22வது கேள்வி. பின்வரும் வினைகளில் தவறானவற்றை கண்டுபிடி. ஒரு பக்கம் கிளர்ச்சி, இன்னொரு பக்கம் பகுதி. இந்த பக்கம் கிளர்ச்சி பகுதி வந்து ராமோசிஸ், குகா, சந்தல், ஸ்கிட்டூர். பகுதி வந்து பூனா, பஞ்சாப், ஒரிசா, மலபார். தவறானது எதுனா ஆப்ஷன் பி 3 மற்றும் 4. 23வது கேள்வி. பின்வருவனவற்றில் எது சரியானவை? ஃபர்ஸ்ட் வந்து சமத்துவமான முன்னேற்றம் 11வது ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கமாகும். ரெண்டாவது வந்து அதிவேகமான, நிலையான மற்றும் அதிகப்படியான உள்ளடக்கிய வளர்ச்சி 11வது ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கிய நோக்கங்கள் ஆகும் சொல்கிறாங்க. இது வந்து சரியானது எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி இரண்டுமே தவறானவை. 24வது கேள்வி. கீழ்கண்டவற்றுள் தவறான இணையை கண்டறிய சொல்கிறாங்க. ஒரு பக்கம் வந்து ஆர்டிகல் கொடுத்துருக்காங்க, இன்னொரு பக்கம் எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்காங்க. சட்ட உறுப்பு 18 பட்டங்களை ஒழித்தல், சட்ட உறுப்பு 21 உயிர் வாழ்தல் மற்றும் தனி மனித சுதந்திரத்துக்கான பாதுகாப்பு, சட்ட உறுப்பு 23 கைது செய்யப்படுவதிலிருந்து பாதுகாப்பு, சட்ட உறுப்பு 20 வந்து சுதந்திரமான நடமாதற்கான உரிமை. இது வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 3 மற்றும் 4 தவறான இணை. 25வது கேள்வி. அடர்த்தி மற்றும் சுருக்கம் என்பது போக்குவரத்து செலவுகளை குறைப்பதற்கும் சேமிப்பகத்தை எளிதாக்குவதற்கும் மீட்டெடுக்கப்பட்ட பொருட்களின் அடர்த்தியை அதிகரிக்க பயன்படும் அலகு செயல்பாடுகளாகும். இந்த முறை பின்வரும் எந்த முறையில் பயன்படுத்தப்படுகிறதுனா ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி MSWக்கான நிலம் நிரப்பு தளத்தின் கட்டுமானம். 26வது கேள்வி. விஞ்ஞான முறைகளை நிறுவுவதில் வழிகாட்டி மாணவர் சங்கிலியை கால வரிசைப்படி தேர்ந்தெடுக்கவும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி சாக்ரட்டிஸ், பிளேட்டோ, அரிஸ்டாட்டில், அலெக்சாண்டர். 27வது கேள்வி. அகில இந்திய முஸ்லீம் லீக் பாகிஸ்தான் தீர்மானத்தை லாகூர் மாநாட்டில் எப்போது நிறைவேற்றின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் சி மார்ச் 23, 1940. 28வது கேள்வி. கீழ்கண்டவற்றை பொறுத்துக. ஒரு பக்கம் வந்து பிராமணர் அல்லாதோர் இயக்கம், சுயமரியாதை இயக்கம், சுத்தி இயக்கம், சத்திய சோதக் சமாஜ் இயக்கம். இந்த பக்கம் வந்து ஜோதிராவ் பூலே, ஈவே ராமசாமி, தயானந்த சரஸ்வதி, ஸ்ரீ சாகு மகாராஜ். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 1, 2, 3, 4 ஆர்டராக தான் இருக்குது. ஓகேங்களா. 29வது கேள்வி. 66 சதுர சென்டிமீட்டர் வளைபரப்புடைய ஒரு நேர்வட்ட உருளையின் உயரம் 7 சென்டிமீட்டர் எனில் உருளையின் விட்டம் காண்கன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் டி 3 சென்டிமீட்டர். 30வது கேள்வி. இருசக்கர வாகனம் ஒன்றின் விலை 2 ஆண்டுகளுக்கு முன் ரூபாய் 80,000. முதல் ஆண்டிற்கு 4% குறைகிறது, இரண்டாம் ஆண்டு 4% அதிகரிக்கிறது எனில் அதன் தற்போதைய விலை என்னன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் டி 79,872. 31வது கேள்வி. பின்வருவனவற்றில் மித்ரா மேளா சங்கத்தை தொடங்கியவர் யார்? ஆப்ஷன் பி விநாயக் தாமோதர் சவார்கர். 32வது கேள்வி. அனைத்திந்திய முஸ்லீம் கட்சியை 1906 நிறுவியது யார்? ஆப்ஷன் பி குவாஜா சலிமுல்லா. 33வது கேள்வி பொறுத்துக. இந்த பக்கம் வந்து வரி வருவாய், வரி அல்லாத வருவாய், மூலதன ரசீதுகள். இந்த பக்கம் வந்து வட்டி ரசீது, நிகர சந்தை கடன்கள், வருமானம் மற்றும் செலவு மீதான வரிகள். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 3, 1, 2. 34வது கேள்வி. கீழ்கண்ட அமைப்புகளில் எவைகள் அரசியலமைப்பு சட்டத்தில் காணப்படவில்லை? தேசிய வளர்ச்சிக்குழு, நிதி ஆயோக், தேர்தல் ஆணையம், நிதி ஆணையம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 2. தேசிய வளர்ச்சிக்குழு, நிதி ஆயோக் வந்து அரசியலமைப்பு சட்டத்தில் காணப்படவில்லை. 35வது கேள்வி. பின்வருபவர்களுள் முகலாயர்களின் காலத்தில் நடந்த வரலாற்று நிகழ்வுகளை எழுதிய ஒரே பெண் வரலாற்று ஆசிரியர் யாருன்னா ஆப்ஷன் ஏ குல்பதன் பேகம். 36வது கேள்வி. கர்நாடக பீடபூமியின் வடக்கு நிலப்பரப்பு டேஸ் என அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் ஏ மால்நாடு. 37வது கேள்வி. எந்த அமைச்சகம் சஞ்சார் சாத்தி போர்ட்டலில் டிஜிட்டல் நுண்ணறிவு தளம் மற்றும் சாக்ஷு வசதியை தொடங்கியது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தகவல் தொடர்பு அமைச்சகம். 38வது கேள்வி கூற்று ஏ வந்து 2,4-D கலைக்கொல்லியாக செயல்படுகிறது. காரணமாக வந்து 2,4-D கருவுறாமல் கனி உருவாக காரணமாகிறது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ஏ மற்றும் ஆர் சரியானது. 39வது கேள்வி. புறவயப்பட்ட முன்கணிப்புத்தன்மை மற்றும் பொதுமைத்தன்மை ஆகியவை டேஸின் அம்சங்களாக அமைகிறது. ஆப்ஷன் ஏ அறிவியல் முறை. 40வது கேள்வி. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் மக்கள் தொகை அடர்த்தி. ஆப்ஷன் பி 555 ஒரு சதுர கிலோமீட்டர். 41வது கேள்வி. இலக்கியம், இசை, நாடகம் ஆகியவற்றில் தேர்ச்சி பெற்ற தமிழ் பெண்கள் டேஸ் என்று அழைக்கப்பட்டன. ஆப்ஷன் ஏ முதுக்குரவை. 42வது கேள்வி. கீழே கொடுக்கப்பட்டுள்ள காலத்தில் நக்கீரர் மிக முக்கிய புலவராக எந்த சங்க காலத்தை சேர்ந்தவராக கருதப்படுகிறார்? ஃபர்ஸ்ட் முதல் சங்கம், மூன்றாம் சங்கம், இரண்டாம் சங்கம், நான்காம் சங்கம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி மட்டும் அப்படின்னா மூன்றாம் சங்கம்.
43வது கேள்வி, ஒரு செவ்வக வடிவ நிலத்தின் ஒரு பக்க அளவு 15 மீட்டர் மற்றும் அதன் ஒரு மூலை விட்டம் 17 மீட்டர் எனில் நிலத்தின் பரப்பளவை காணுகனா. ஆப்ஷன் டி 120 மீட்டர் ஸ்கொயர். 44வது கேள்வி, ஆண்டு வட்டி விகிதம் 16 எனில் ரூபாய் 68,000க்கு 9 மாதங்களுக்கு தனி வட்டி என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி 8,500. 45வது கேள்வி, A:B:C = 2:3:4 எனில் A/B/B/C/C/A மதிப்பு. ஆப்ஷன் சி 8:9:24. 46வது கேள்வி, ரூபாயின் பிரச்சனை என்ற ஆய்வறிக்கையை டேஸ் சமர்ப்பித்தார்னா. ஆப்ஷன் ஏ டாக்டர் B.R. அம்பேத்கர். 47வது கேள்வி, நியூ லாம்ப்ஸ் ஃபார் வேர்ல்டு என்னும் தலைப்பில் கட்டுரை தொடரை எழுதியவர் யார்னா. ஆப்ஷன் டி அரவிந்தோ கோஷ். 48வது கேள்வி, பின்வருவனவற்றுள் 10 ஆண்டு காலத்தில் சரியான கல்வியறிவு தொடர்பான இலக்கு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ திட்ட காலத்தில் 75% விழுக்காடாக கல்வியறிவில் உயர்வு. 49வது கேள்வி, கீழ்காணும் கூற்றுகளை கருத்தில் கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க. ஏ மத்திய தலைமை தகவல் ஆணையருக்கு மறுநியமனம் சாத்தியம், ஆனால் மாநில தலைமை தகவல் ஆணையருக்கு மறுநியமனம் சாத்தியமல்ல. பி மாநில தலைமை தகவல் ஆணையருக்கு மறுநியமனம் சாத்தியம், ஆனால் மத்திய தலைமை தகவல் ஆணையருக்கு மறுநியமனம் சாத்தியமல்ல. சி இருவருக்குமே மறுநியமனம் சாத்தியம். ஆப்ஷன் டி இருவருக்குமே மறுநியமனம் சாத்தியமல்ல. ஆன்சர் ஆப்ஷன் டி இருவருக்குமே மறுநியமனம் சாத்தியமல்ல. 50வது கேள்வி, நகரங்களை அழிப்பவர் என்று எந்த வேத கடவுள் அறியப்படுகிறார். ஆப்ஷன் பி இந்திரன். 51வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் அரப்பா நாகரிகம் பற்றி தவறான கூற்று எதுன்னு கேட்குறாங்க. ஏ என்ன அரப்பா நாகரிகத்தில் அனைத்து இடங்களும் நகர நாகரிகம் கொண்டது. பி அரப்பா நகரங்கள் உணவுக்காகவும் பணியாளர்களுக்காகவும் கிராமங்களை சார்ந்திருந்தது. சி அரப்பா நாகரிகத்தின் எச்சங்கள் சிறிய கிராமங்களும் கிடைக்கின்றது. டி லோத்தலின் சிறப்பம்சம் துறைமுகம் ஆகும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ அரப்பா நாகரிகத்தில் அனைத்து இடங்களும் நகர நாகரிகம் கொண்டது. அது தவறான கூற்று. 52வது கேள்வி, அண்மையில் துபாயில் மேக விதைப்பு தொழில்நுட்பம் செயற்கை மழையை பெற பயன்படுத்தப்படுகிறது. பின்வருவனவற்றுள் எவை பொதுவாக விதைப்பு முகவர்களாக உபயோகப்படுத்தப்படுகின்றன. வெள்ளி அயோடைடு, உலர்பனி, சோடியம் குளோரைடு, அயோடைடு, அம்மோனியம் சல்ஃபேட். ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1, 2, 3 மட்டும். வெள்ளி அயோடைடு, உலர்பனி, சோடியம் குளோரைடு. 53வது கேள்வி, 10 கிலோ எடையுள்ள ஒரு பொருளில் 1 எண் விசை செயல்படுகிறது. இதன் விளைவாக அந்த பொருள் 4 வினாடிகளில் 100 சென்டிமீட்டர் நேர்கோட்டில் நகரும் எனில் அதன் ஆரம்ப வேகத்தை கண்டறிவுன்னு சொல்கிறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி 5 சென்டிமீட்டர் பர் வினாடி. 54வது கேள்வி, ஒரு ரோஜா நிறப்பூவில் பச்சை ஒளி ஒளிர்விக்கிறது. அப்போது அதன் இதழ்களில் நிறமாக தோன்றுவது. ஆப்ஷன் சி கருப்பு. 55வது கேள்வி, ஈவேரா பற்றி காலவரிசைப்படி பின்வரும் நிகழ்வுகளை ஒழுங்கமைக்கும்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அவர் நீதி கட்சியின் தலைவர் ஆவார். அதுக்கப்புறமா அவர் காங்கிரஸில் சேர்ந்தார். அவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவரானார். வைக்கம் சத்தியாகிரகம் துவங்கினார். இது ஆர்டர் பட சொல்கிறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி 2, 3, 4, 1. 56வது கேள்வி, வானாடும் செல்வமும் மண்ணரசும் யான் வேண்டேன் என்று பாடியவர். ஆப்ஷன் டி குலசேகரர். 57வது கேள்வி, இது ஆல்ஃபபெட். இதோட ஆன்சர் ஆப்ஷன் டி BQ2 U6 GP1. ஓகேங்களா. ABCD = P1 Q2 R3 S4 T5 என இருந்தால் பின்வருவனவற்றுள் Q2 BF V7A என்பது எதற்கு சமமானதுன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. ஆன்சர் ஆப்ஷன் டி. 58வது கேள்வி, கோபி ஒரு மடிக்கணினியை 12% லாபத்திற்கு விற்கிறாரு. மேலும் அதை ரூபாய் 1,500 கூடுதலாக விற்றிருந்தால் லாபம் 20% இருந்திருக்கும். மடிக்கணியின் அடக்க விலை கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ ரூபாய் 15,000. 59வது கேள்வி, ஒரு வீட்டில் 4 அலைபேசிகள் உள்ளன. காலை 5 மணிக்கு எல்லா அலைபேசிகளும் ஒன்றாக ஒலிக்கும். பின் முதல் அலைபேசியானது ஒவ்வொரு 20 நிமிடங்களிலும், இரண்டாவது அலைபேசி ஒவ்வொரு 30 நிமிடங்களிலும், மூன்றாவது அலைபேசி ஒவ்வொரு 40 நிமிடங்களிலும், நான்காவது அலைபேசி ஒவ்வொரு 50 நிமிடங்களிலும் ஒலிக்கின்றன எனில் அவை மீண்டும் எப்போது ஒன்றாக ஒலிக்கும்னா. ஆன்சர் ஆப்ஷன் சி பிற்பகல் 3 மணி. 60வது கேள்வி, x³ - 8y³ மற்றும் x² - k² y² மீப்பெரு பொது வகுத்தி x + ky எனில் k-இன் மதிப்பு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2 அல்லது -2. 61வது கேள்வி, கூற்று ஏ, சுவாமி விவேகானந்தர் தனது குருவின் போதனைகளை பரப்ப ராமகிருஷ்ண மிஷன் நிறுவினார். காரணம் 6 ராமகிருஷ்ண மிஷன் ஒரு துறவற அமைப்பு மற்றும் அது மனிதனின் ஆன்மீக வளர்ச்சிக்கு தன்னை அர்ப்பணித்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி ஏ மற்றும் ஆர் சரி. ஆர் ஏனுடைய சரியான விளக்கம். 62வது கேள்வி, கீழ்கண்டவற்றை பொறுத்துக.
இந்த பக்கம் இயற்றப்பட்ட ஆண்டு அதுதான் சட்டத்தின் பெயர். இந்த பக்கம் வந்து 1963, 1991, 1971, 1951. சட்டத்தின் பெயர் வந்து நாட்டின் பெருமை அவமதிக்கப்படுவதை தடை செய்யும் சட்டம், மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம், இந்திய ஒன்றிய பதிவு சட்டம், தேசிய தலைநகர் டெல்லி ஒன்றிய பதிவு சட்டம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 3, 4, 1, 2. 63வது கொஸ்டின், பின்வருவனவற்றை பொறுத்துக. பகுதி 1 வந்து இந்தியா, ஜப்பான், அமெரிக்கா, சீனா. பகுதி 2 வந்து வழுக்கை கழுகு, டால்பின், பியோனி, செர்ரிமலர்ச்சி, அரச வங்கப்புலி. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 2, 4, 1, 3. 64வது கேள்வி, அகமது ஷாவின் ஆட்சியின் கீழே குறிப்பிடவற்றில் எது தவறானதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ வந்து தலைநகரை குல்பர்காவிலிருந்து பீடாருக்கு மாற்றினார். பி வந்து அவர் காலத்தில் டக்சின் குழுவிற்கும் வெளிநாட்டு குழுவுக்கும் இடையான மோதல் பற்றி பேசப்பட்டு வந்தது. சி வந்து 1424 to 25 ஆண்டில் வாரங்கால் என்ற இடம் கைப்பற்றப்பட்டது. டி வந்து குஜராத் அரசை தன் பேரரசுடன் இணைத்து கொண்டார். இது தவறானது எதுனா ஆப்ஷன் டி, குஜராத் அரசை தன் பேரரசுடன் இணைத்து கொண்டார். 65வது கேள்வி, இந்தியா ஒரு மனித குலத்தின் அருங்காட்சியகம் என அழைத்தவர். ஆப்ஷன் டி, வி.ஏ. ஸ்மித். 66வது கேள்வி, பின்வருவனவற்றில் CEDAW என்ற விரிவாக்கத்தின் பொருளை சரியாக தேர்ந்தெடுக்கவும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, பெண்களுக்கு எதிரான அனைத்து வித பாகுபாட்டினையும் நீக்குவதற்கான மாநாடு. 67வது கேள்வி, தமிழ்நாடு மாநிலத்திற்கான அனைத்து புவியியல் தரவுகளும் பின்வருவனவற்றில் எது ஒரே இடத்தில் உள்ளது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, தமிழ்நாடு புவியியல் தகவல் அமைப்பு. 68வது கேள்வி, பின்வரும் வகைக்கு இடையே சரியான பொருத்தங்களை தேர்வு செய்யவும் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் பக்கம் வந்து திருவிக்கா, சுப்பிரமணிய பாரதியார், அன்னிபெசன்ட், கஸ்தூரி ரங்கா ஐயங்கார். இந்த பக்கம் வந்து தேசபக்தன், இந்து, நியூ இந்தியா, இந்தியா. இது வந்து சரியான பொருத்தங்கள் வந்து ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 3. திருவிக்கா தேசபக்தன் ரைட்டு, அன்னிபெசன்ட் நியூ இந்தியா ரைட்டு. 69வது கேள்வி, டேஸின் பெயர் குமாரசாமி நாயக்கர். ஆப்ஷன் பி, ஊமைத்துறை. 70வது கேள்வி, 1, 2, 2, 3, 3, 3 முகமதிப்புகள் கொண்ட இரு பகடைகள் உருட்டப்படும் பொழுது முதல் பகடையின் முகமதிப்பை விட இரண்டாவது பகடையின் முகமதிப்பு அதிகமாக இருக்க வாய்ப்புகள் எத்தனைனா ஆப்ஷன் டி 11. 71வது கேள்வி, ரூபாய் 10,890 ஏ மற்றும் பி என்ற இரு குழுக்களுக்கு 4:5 என்ற விகிதத்தில் பிரித்து கொடுத்தால் பி குழுவிற்கு கிடைக்கும் தொகை என்ன. ஆப்ஷன் சி 6,050. 72வது கேள்வி, கூட்டம் துவங்குவதற்கு 20 நிமிடம் முன்னமே சுனில் என்பவர் 8:50 மணிக்கு சென்றார். அங்கு கூட்டம் துவங்குவதற்கு 30 நிமிடம் முன்னரே வந்துவிட்டதாக உணர்ந்தார். ஒரு மனிதர் கூட்டத்திற்கு 40 நிமிடம் காலதாமதமாக வந்தார் எனில் கூட்டம் துவங்க குறித்த நேரம் என்ன. ஆப்ஷன் டி 8:20. 73வது கேள்வி, பி என்பவர் ஏ என்பவரை விட 20% அதிகமாக வேலை செய்கிறார். ஏ ஒரு வேலையை 7.5 மணி நேரத்தில் செய்து முடிக்கிறார் எனில் பி மட்டும் அந்த வேலையை செய்து முடிக்க எத்தனை மணி நேரம் எடுத்துக்கொள்வார் அப்படின்னு கேட்குறாங்க. இதோட கொஷினே தப்பாக இருக்குது. ஆன்சர் வந்து 6 1/4. ஓகேங்களா, இங்கே வந்து அந்த ஆப்ஷனே இல்லை. ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு கிரேஸ் மார்க் தருவாங்க. ஆன்சர் வந்து 6 1/4. ஓகேங்களா. 74வது கேள்வி, பின்வரும் நிறுவனங்களை அதன் சரியான இருப்பிடத்துடன் பொருத்தவும். NIFP, HATT, CICF, NFDB, CIA. இந்த பக்கம் வந்து பெங்களூர், கொச்சி, சென்னை, ஹைதராபாத். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 2, 1, 4, 3. 75வது கேள்வி, சர்க்காரிய ஆணையம் பற்றிய தவறான கூற்றினை கண்டறிக. ஃபர்ஸ்ட் வந்து சர்க்காரிய ஆணையம் 1983ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது. இந்த ஆணையம் 247 பரிந்துரைகளை அளித்தது. கூறு வந்து 356 நீக்குவதற்கு இந்த ஆணையம் பரிந்துரைத்தது. 4வது வந்து வரி விதிப்பில் உள்ள எஞ்சிய அதிகாரங்கள் மாநிலங்களிடம் இருக்க வேண்டும் என்ற இந்த ஆணையம் பரிந்துரைத்தது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 3 மற்றும் 4 மட்டும் தவறானது. ஓகேங்களா, 3வது மற்றும் 4வது கூற்றுவது தப்பு. 76வது கேள்வி, 2ஆம் சந்திரகுப்தருக்கு முந்தைய குப்த மன்னர்கள் டேஷ் நாணயங்களை மட்டுமே வெளியிட்டனர். ஆப்ஷன் ஏ தங்கம். 77வது கேள்வி, ஹாக்-இ-ஷார்ப் அல்லது ஹசில்-இ-ஷார்ப் என்பதன் பொருள். ஆப்ஷன் பி நீர்ப்பாசன வரி. 78வது கேள்வி, தமிழ்நாடு தினம் ஒவ்வொரு வருடமும் இந்த தினத்தில் கொண்டாடப்படுகிறது. ஆப்ஷன் டி ஜூலை 18. 79வது கேள்வி, கீழ்கண்டவற்றில் சரியாக பொருத்தப்பட்ட இணை எவைன்னு கேட்குறாங்க. 2014 ஒலிம்பிக் மேடை இலக்கு திட்டம். 2023 எனது இளைய பாரதம் MY பாரத். 1982 இந்திய விளையாட்டு ஆணையம் SCI. 1984 துரோணாச்சாரியார் விருது நிறுவப்பட்டது. இது சரியாக பொருத்தப்பட்ட இணை வந்து ஆப்ஷன் பி 1 மற்றும் 2 சரி. 80வது கேள்வி, நெய்வேலி லிக்னைட் கார்ப்பரேஷன் நிறுவனம் இந்திய அரசால் எப்போது நிறுவப்பட்டது. ஆப்ஷன் 1956. 81வது கேள்வி, பின்வரும் பல்கலைக்கழகங்களை அவை நிறுவப்பட்ட ஆண்டின் காலவரிசைப்படி ஒழுங்கமைக்கவும். மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம், பாரதிதாசன் பல்கலைக்கழகம், திருவள்ளுவர் பல்கலைக்கழகம், பெரியார் பல்கலைக்கழகம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 2, 1, 4, 3. 82வது கேள்வி, தோற்றுவித்தவர்களுடன் தொடர்புடைய செய்தித்தாளை சரியாக பொருத்துவோம்.
இந்த பக்கம் வந்து ரிச்சர்ட் ஜாக்சன், ஜிபி பிள்ளை, சார்லஸ் லாசன் மற்றும் ஹென்றி கார்னிஷ், ஜிபி சுப்பிரமணிய ஐயர். இந்த பக்கம் வந்து மதராஸ் குரியர், மதராஸ் மெயில், மதராஸ் ஸ்டாண்டர்ட், தி இந்து. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 1, 3, 2, 4. 83வது கேள்வி, 500இன் 30% மதிப்பில் 20% என்ன? ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 30. 84வது கேள்வி, கொடுக்கப்பட்ட தொடரிலிருந்து விடுபட்ட எண்ணை காண்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 48. 85வது கேள்வி, முதல் எண் இயல் எண்களின் கூடுதல் 253 எனில் எண்ணின் மதிப்பு காண்கன்னா ஆப்ஷன் ஏ 22. 86வது கேள்வி, தனி வட்டி மூலம் அசல் ரூபாய் 2000 8% வட்டி வீதத்தில் இரட்டிப்பாக எவ்வளவு மாதம் ஆகும்னா ஆப்ஷன் பி 150 மாதம். 87வது கேள்வி, 3 2.7 மற்றும் 0.09 மீசிமா ஆப்ஷன் டி 27. 88வது கேள்வி, கீழ்காண்பவற்றில் எது 3√7 மற்றும் 4√5 இவற்றிற்கு இடையில் அமையும்னா ஆப்ஷன் பி √3. 89வது கேள்வி, இந்தியாவில் வறுமை பற்றிய பின்வரும் ஆய்வுகளை காலவரிசைப்படி ஒழுங்கமைக்கவும். ஓஜா ஆய்வு, பர்தான் ஆய்வு, மின்ஹாஸ் ஆய்வு, தண்டேகர் மற்றும் ராத் ஆய்வு. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 1, 4, 3, 2. 90வது கேள்வி, கூற்று ஏ வந்து இந்திய கூட்டாட்சியில் ஆளுநர் அரசின் தலைவர் மற்றும் மத்திய அரசின் பிரதிநிதி என்னும் இருவிதமான பணிகளை செய்கிறார். காரணம் ஆறு வந்து ஆளுநர் என்ற நிறுவனமே கூட்டாட்சிக்கு எதிரானது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி கூற்று ஏ மற்றும் காரணம் ஆர் இரண்டும் சரி. ஆனால் கூற்று ஏக்கான சரியான விளக்கமாக காரணம் ஆர் இல்லை. 91வது கேள்வியும், கீழ்கண்டவற்றுள் எந்த ஹரப்பா நாகரிக தளங்கள் தற்போது இந்தியாவில் இல்லை? ஆப்ஷன் ஏ மொகஞ்சதரோ மற்றும் ஹரப்பா. 92வது கேள்வி, கிழக்கு கடற்கரையில் சுமார் 25 மாவட்டங்கள், தமிழ்நாட்டில் 10, ஆந்திராவில் 7, ஒடிசாவில் 6 மற்றும் மேற்கு வங்கத்தில் 2 சூறாவளி புயல்களால் பாதிக்கப்படக்கூடியவை. இவற்றில் எந்த பகுதியானது கடுமையான வகை புயல்களால் 70% பாதிப்பை அடையும்? ஆப்ஷன் ஏ சுந்தரவன பகுதி. 93வது கேள்வி, ஜவுளி மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தால் சில்ப் விருதுகள் யாருக்கு வழங்கப்படுகிறது? ஆப்ஷன் டி புகழ்பெற்ற கைவினை கலைஞர்கள். 94வது கேள்வி, நிலவின் சில பகுதியில் எப்போதும் சூரிய ஒளியினை பார்த்ததே இல்லை. ஏன் என்றால் நிலவின் அச்சு சூரிய ஒளி திசையில் டேஸாக இருப்பதால். ஆப்ஷன் ஏ செங்குத்தாக. 95வது கேள்வி, 1987ஐ டேஸாக ஐக்கிய நாட்டு சபை அறிவித்தது? ஆப்ஷன் பி சர்வதேச உறைவிடம் இல்லாதவர்களுக்கு உறைவிடம் வழங்கும் ஆண்டு. 96வது கேள்வி, எந்த ஆண்டு ஃப்ளிப்கார்ட் வந்து தமிழ்நாடு MSME வர்த்தகம் மற்றும் முதலீட்டு ஊக்குவிப்பு புரிந்துணர்வு பணியகத்துடன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது? ஆப்ஷன் ஏ 2021. 97வது கேள்வி, பகைவரின் கர்ப்பத்தை அடக்கும் ஆயுதம் என்று வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார்? ஆப்ஷன் டி செல்வம். 98வது கேள்வி, டேஸ் பிறனாக்கம் பேணாது அழுக்காறுப்பான் என்று யாரை திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார்? ஆப்ஷன் ஏ அறம் ஆக்கம் வேண்டாதான். கேட் ஈக்குவல் டு ஏபிசி, டாக் ஈக்குவல் டு டிஎஃப் என இருந்தால் டேன் டிவைட் பை காட் என்பது பிரிவுநோட்டில் எதனால் குறிப்பிடலாம்? ஆப்ஷன் டி சிபிஎன் டிவைட் பை ஏஇசி. 100வது கேள்வி, ஆல்ஃபபெட்டு வினா குறியீட்டுக்கு பதிலாக வரும் தொடர் எதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ MNQ. ஸோ அவ்வளோதான் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமோட ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்டு ஆப்டிடியூடோட ஆன்சருக்கு இப்போ நம்ம பார்த்துட்டோம். நீங்கள் செக் பண்ண பின்னாடி எத்தனை கொஸ்டின் இருக்குது, 100 கொஸ்டினில் எத்தனை கொஸ்டின் சரியாக ஆன்சர் பண்ணி சொல்லிட்டு கமெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ யூஸ் வந்தால் ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நம்ம பேஜையை ஃபாலோ பண்ணிங்க. தேங்க்யூ.